ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வெங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதி. இந்த வீடியோவில் நான் ஓன் பண்ண பைக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 10 இயர்ஸாக ஒரு 2 பைக் ஓன் பண்ணியிருக்கேன். அந்த பைக் எனக்கு கொடுத்த அனுபவத்தில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் பண்ண முடியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பைக்குன்றது ஒரு ஜஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளோ இல்லை பைக் தர அந்த என்ஜாயபிள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நம்ம பைக் கூட நிறைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், அது ஒரு ப்ரெஸ்டீஜ் சிம்பிளாகவும் நம்ம பார்க்குறோம். நெட் கேஷ் கொடுத்து வாங்குகிறோமோ இஎம்ஐயில் வாங்குகிறோமோ, நம்ம ஒரு பைக் ஓன் பண்ணாலே அது ஒரு நம்ம ஜெயிச்சிட்டோன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு தரும். நான் நிறைய தடவை பைக் மேலே அந்த டேங்க் மேலே கை வச்சுட்டு ரைட் பண்ணும்போது டேங்க் மேலே கை வச்சுட்டு என்னால் இதை வாங்க முடிஞ்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டது உண்டு. அது நான் ஃபஸ்ட் பைக்குக்கும் நான் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கேன், செகண்ட் பைக்குக்கும் நான் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் பண்ண முடியுது நீங்கள் சொல்லுங்கள். நான் ஓன் பண்ண என்னோடய ஃபஸ்ட் பைக் வந்து யமஹா க்ரக்ஸ், செகண்ட் பைக் கிளாசிக் 350. நான் கண்டினியூஸாக பேசாமல் ஒரு 4 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒன்று, நான் ஏன் இந்த பைக்ஸை சூஸ் பண்ணேன். செகண்டு, இதில் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. தேர்டு, நான் இதில் போன லாங் ரைடு என்ன. ஃபோர்த்து, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஏன் யமஹா க்ரக்ஸை சூஸ் பண்ணேன். நான் காலேஜ் படிக்கும்போது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணேன். காலேஜ் முடித்து வேலைக்கு போகும்போது ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணேன். பைக்கு வீட்டில் கேட்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை, வாங்கி தர அளவுக்கு வீட்டில் வசதியும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் சம்பாதிச்ச ஃபஸ்ட்டு காசை வச்சு எனக்கு பைக் வாங்கவும் எனக்கு தோணலை. அப்புறம் 4 இயர்ஸுக்கு அப்புறம் தான் என்னால் கொஞ்சம் காசை பைக்குக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தது. அடையாரில் இருக்கிற யமஹா ஷோரூமில் தான் நான் இந்த பைக் வாங்கினேன். இந்த பைக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, அப்போது இருக்கிற மைண்ட் செட், அப்போ இந்த பைக் வாங்கும்போது எனக்கு 25 இயர்ஸ். RX 100 ஒரு எல்லாருக்குமே இது பிடிச்ச ஒரு பைக்கு. ஸோ நான் அட்லீஸ்ட் RX 100 மாதிரியாச்சும் ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சேன். அப்போ தான் அந்த யமஹா ஷோரூமில் ஒரு சேல்ஸ் உமன் இந்த பைக்கு RX 100ஓடு எனக்கு வந்து மேப் பண்ணி என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அவங்க எனக்கு நல்லது தான் செல் பண்ணியிருக்காங்க. செகண்டு, நான் ஏன் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வாங்கினேன். இந்த பைக் வாங்கினதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு ரீசன் ஒன்று இருந்ததுக்கு. அண்ணா நகரில் இருக்கிற ஒரு கார் ஷோரூம். நான் ஆக்சுவலாக இந்த பைக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் ராயல் என்ஃபீல்டு வாங்குகிறேன். எனக்கு கார் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருந்தது. நான் கார் வாங்கலான்னு தான் ஒரு ஷோரூம் கார் பார்க்கறதுக்காக போகிறேன். ஒரு ஜெர்மன் கார் வாங்கிறதுக்காக போகிறேன். அந்த ஷோரூமில் இந்த பைக்கு தான் எடுத்துன்னு போகிறேன். அந்த ஷோரூமில் அவங்க எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்னால தான் நான் திரும்ப வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பைக் வாங்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். 2018 தான் நான் ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி க்ரூசர் டைப் பைக்கு, ஒரு ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி பைக்கு கிளாசிக் 350 விட்டால் பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ராயல் என்ஃபீல்டை விட்டால் வேறு எதுவும் இல்லை. 2019 ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 புல்லட்டு நான் வாங்குகிறேன். இந்த 2 பைக்கோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா க்ரக்ஸுன்றது ஒரு சிம்பிளான மிஷின். அதில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதை மெயின்டெனன்ஸே உங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு வந்து நீங்கள் சர்வீஸே உள்ளனா கூட அந்த நீங்கள் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். வண்டி எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே மிஞ்சி போனால் கூட நீங்கள் மழையிலே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிளச்சு ஒயர் பிரேக் ஆகலாம். நீங்கள் பெரிய ஸ்பேர் பார்ட்ஸே அதில் ரொம்ப சீப் தான். ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பு. அதோட மைலேஜும் உங்களுக்கு நல்லா வரும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, சர்வீஸ் சென்டர், யமஹா சர்வீஸ் சென்டர். நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து யமஹா சர்வீஸ் சென்டரில் தான் விடுறேன். சர்வீஸ் சென்டரில் அவங்க வந்து இப்போ அந்த சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு எனக்கு தெரில. அப்போ வந்து அவங்க பின்னாடி அந்த நெட்டு இருக்கும்ல, அந்த வீலுக்கு வர நெட்டு, அந்த நெட்டையே அவங்க கழட்டிகிட்ருக்காங்க. நான் ஜெமினி பிரிட்ஜுக்கிட்ட ஒரு சிக்னல் நிற்கும்போது தான் அங்கே ஒருத்தங்க அதை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் பின்னாடி வீலில் நெட்டு இல்லாமல் இருக்குங்க, இதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணாதீங்கன்றாங்க. நான் அதோட அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் நெட்டு வாங்கி இங்கே மாட்டிட்டு போகிறேன். புதுசாக சர்வீஸ் விட்டு நான் அந்த பைக் நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட போகல. சர்வீஸ் சென்டர்லேருந்து டேரெக்டாக நான் ஆஃபீஸ் போகிறேன். பார்த்தா அங்கே பின்னாடி நெட்டை அவங்க வந்து போடாமல் வச்சுருக்காங்க. யமஹா சர்வீஸ் சென்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யமஹான்றது ஒரு ஜப்பான் கம்பெனி. ஸோ எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஊரோட ஒத்து வாழ்வாங்களே அந்த மாதிரி அவங்க வந்து இங்கே நம்ம ஊரோட ஒத்து வாழ்கிறாங்க. சர்வீஸ் சென்டர் அந்த அளவுக்கு இருக்குது யமஹாது. நெக்ஸ்ட்டு கிளாசிக் 350. நீங்கள் யமஹா சர்வீஸ் சென்டர் ஒஸ்ட்டா இல்லை ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டர் ஒஸ்ட்டான்னு கேள்வி கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த கொஷினுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு காம்படிஷன் 2 பேருக்கும் யார் ஒஸ்ட்டுன்றதில். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பைக்கை விட்டீங்கன்னா சில சமயம் சாயங்காலமே கால் பண்ணுவாங்க, சில சமயம் 4 நாள் ஆனாலும் கால் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த பைக்கு வந்து ஜஸ்ட்டு வாட்டர் வாஷ் விட்டு எடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு எந்த ரிப்பேருமே அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏங்க இந்த ஃபால்ட்லாம் சொல்லி இந்த பண்ணலையேன்னு கேட்டால் ஒத்துப்பாங்க, இது பண்ணலன்னு.
அது ஜென்யூனு. ஆனால் என்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது, வரல, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வாட்டர் வாஷ் விட்டா மாதிரி மட்டும்தான் இருக்கும். யமகா சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வைங்களேன், அவங்க ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, டோட்டலாகவே மாற்றிடுவாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு போட்டி அவங்களுக்குள்ள யார் ஒஸ்ட்டுன்றதில் அந்த மாதிரி தான் இருக்குது, நெக் டு நெக்கு. ஆனால் நீங்கள் வந்து வெளியே நிறைய நல்ல மெக்கானிக் இருப்பாங்க 2 பேருக்கும், அவங்கக்கிட்ட விட்டிங்கன்னா உங்கள் பைக் நல்லபடியாக இருக்கும். இதோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லிங்க. கிளாசிக் 350 அப்போ அது வந்து டியூப் டயரு வேறு. கிளாசிக் 350ன்றது டியூப் டயரு, யமகா கிளக்ஸு டியூப் டயரு, அது கம்மி விலை, ஓகே. இது வந்து 1.25 லட்சம் 2019. இதுவே டியூப் டயர் தான். டிஸ்க் பிரேக்கு டியூப் டயரு, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் போடுறதுக்கு ஆள் கிடைக்கவே மாட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வரும். 3rd இயர்லேருந்து ரிப்பேர் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அதில் எல்லாம் விலை ஜாஸ்தி. உங்களுக்கு 7,000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் ஆகும் வருஷத்துக்கு. ஒரு வண்டி வாங்கி 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செலவு வைக்காது, 3வது வருஷத்துலேருந்து செலவு வைக்க ஆரம்பிச்சிடும். இதே கிளாசிக் 350யோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸு, யமகாவோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து எந்த செலவும் வைக்காது. சர்வீஸ் சென்டரில் நீங்கள் விடாமல் இருக்கிற வரைக்கும் எந்த செலவும் வைக்காது. இது வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டாலும் விடலனாலும் செலவு வைக்கும். சர்வீஸ் சென்டரில் விட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சர்வீஸ் சென்டரில் விடலைன்னா நீங்கள் கரெக்டாக ரிப்பேர் பார்த்து செஞ்சு வச்சுக்கலாம். 3rd இதில் நான் போன லாங் ட்ரைவு, நான் வந்து யமகா க்ரக்ஸில் நான் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் லாங் ட்ரைவ் நான் பண்ணியிருக்கேங்க. 250 கிலோமீட்டர் அப்பு, 250 கிலோமீட்டர் டவுனு 1 டேயில். 2015 தீபாவளி சமயத்தில் நான் இங்கேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ரைடு போயிருக்கேன். நம்மளோட சோலோவாக. மழை அப்போது இங்கேருந்து கிருஷ்ணகிரி வரைக்குமே மழை தான். இளங்கன்று பயம் அறியாதுன்னுவாங்களே, அந்த மாதிரி. இளங்கன்றுக்கு அறிவும் இருக்காது. அது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல் நான் நிறைய ரைட் போயிருக்கேன், லாங் ட்ரைவ் போயிருக்கேன். ராயல் என்ஃபீல்டு அந்த ரைடிங் டீம் கூட சேர்ந்துலாம் நான் ரைட் போயிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ஒரு நல்ல மிஷின். இது ராயல் என்ஃபீல்டுன்றது, இதில் வந்து ஏபிஎஸ் பிரேக் இருக்குது, டியூப் டயர் தான். ஆனால் நான் ஒரு டீம் கூட நான் போனேன். உங்ககிட்ட ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் கூட நான் போனதுனால நமக்கு நிறைய ஹெல்ப்பிங் ஆனது. எங்கேயாச்சும் வந்து நடுவில் ப்ராப்ளம் வந்தால் கூட நமக்கு ஹெல்ப்பிங் ஹேண்டிங் நிறைய இருக்குது. அப்புறம் ஃபைனலாக இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். யமகா க்ரக்ஸில் இருக்க ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் தான் 35,000, ரொம்ப ஒரு சீப்பான பைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட மெயின்டெனன்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப சீப்பு. அப்புறம் அதோட கம்ஃபர்ட்ன்றது நமக்கு இருக்காது. ஆனால் அது ஒரு பெரிய சீட்டாக இருக்கிறதுனால நிறைய லோடு ஏற்றிக்கலாம். அது வந்து 7 Nm டார்க்கு, அப்புறம் 7 ஹார்ஸ் பவர், அது 6,500 to 7,000 RPM. ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் உங்களுக்கு லோடு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மிஷினு, நல்ல வேலை செய்கிறதுக்கான நல்ல மிஷினு. உங்களுக்கு மைலேஜ் 65 to 70 வரும். ஸோ இதெல்லாம் அதில் இருக்க ப்ரோ. மற்றபடி அது ஷோ ஆஃப்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு, அதனால் ஒரு ரெஸ்பெக்ட்லாம் கிடைக்காது. அது வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு பைக்கு. ராயல் என்ஃபீல்டுன்றது ஃபஸ்ட்டு ப்ரோவாக நான் பார்க்குறது அதோட அழகு தான். ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த கிளாசிக் 350 இந்த புல்லட் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு அழகான பைக்கு. அதோட டேங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பைக்கில் டேங்க் கவர், அந்த டேங்க் பேக் இருக்கும்ல, அதை போடவே இல்லை. ஏன்னா அதோட அழகு கெட்டு போயிடுமோன்னு, அந்தளவுக்கு அது ஒரு அழகான பைக்கு. இந்த பைக் வந்து ஜென்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்த கிளாசிக் 350 உமன்ஸுக்கும் ரொம்ப வந்து பிடிச்ச பைக்கு. ஏன்னா இதில் அந்த ஷார்ப்பான மற்ற பைக் மாதிரி ஷார்ப் எட்ஜஸே இதில் இல்லை. இது ஒரு கேர்வியான டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு கேர்வியாக தான் இருக்கும். நான் டிசைனுன்றதை நான் சொல்கிறேன். அவங்க வந்து உமனுக்கு ஒரு டிசைன் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸோ திக்காவோ நாங்கள் செய்ய மாட்டோம், கேர்வியாக தான் செய்வோம், லீனாக செய்வோம். அந்த மாதிரி இது கேர்வியாக இருக்கிறதுனால இது வந்து உமனும் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது. அதே சமயத்தில் இது ஒரு ஷோ ஆஃப் பண்ணுற பைக்கு. நீங்கள் வந்து நான் வந்துட்டேன்டா, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படின்னு நீங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் சொல்லணுன்னா, இப்போது நிறைய பைக் ஆப்ஷன் இருக்குது, ஹோண்டாவில் இருக்குது. அப்போது நான் வாங்குகிற சமயத்தில் வந்து கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு தான். ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு ஷோ ஆஃப் பண்ணுற பைக்கு அது ஒன்று. செகண்ட் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு. ரைடருக்கு மட்டும்தாங்க இந்த கம்ஃபர்ட்டு. நான் பில்லியனை பற்றி நான் பேசலை. இது வந்து லாங் ட்ரைவு போகிறது, நீங்கள் போகிறீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த பைக் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்பீடு வந்து 60-70 தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பீடு. அதுக்கு மேலே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். மைலேஜ் இது ஒரு 35 கிட்ட மைலேஜ் வருவாங்க. அது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பைக்கில் ஒரு 35 மைலேஜ் தருதுன்றது ஒரு ரீசனபுளாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இதில் இருக்க வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸு.
யமகா க்ரக்ஸுன்றது ஒரு அஃபோர்டபுள் டெய்லி வேலை செய்கிறவங்களுக்கான பைக். அந்த பைக்கே இப்போது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டுன்றது ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி பைக்கு. கம்ஃபர்ட்டு மோஸ்ட்டாக வந்து கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டு. இந்த 2 பைக்லேயும் சர்வீஸ் சென்டர் ப்ராப்ளமு. கிளாசிக் 350ல் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் சேர்ந்த ப்ராப்ளம். உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு வேளை பட்ஜெட் பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய செலவு வைக்கும். இப்போ நான் இந்த கிளாசிக் 350யும் சேல் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஹோண்டாவில் CB 350 RS புக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பைக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.